இந்த குட்டி டிவைஸ் உங்க என்டையர் வீட்டையுமே ப்ரொடெக்ட் பண்ணும். நிறைய பேர் சமைச்சிட்டு கேஸ் ஆஃப் பண்ண மறந்துடுவோம். இந்த டிவைஸ் கேஸ் லீக் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கட் பண்ணிடும். இதனால கேஸ் வேஸ்ட் ஆகிறதையும் தடுக்க முடியும், பணமும் சேவ் ஆகும். கேஸ் தீர போகுதுன்னா அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம் இந்த இண்டிகேட்டர்ல. புதுசா ப்ராடக்ட் இறக்குறீங்க, பட் இது நல்லா இருக்கு சரிங்களா. வாங்கிட்டேன், பாப்போம் எப்படி ஒர்க் ஆகுது. இதுதான் அந்த ப்ராடக்ட் சரிங்களா. அதை பார்க்க கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, இதில் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, பட் பரவாயில்ல. கேஸ் இந்த ப்ராடக்ட் வச்சு 2 செக்அப் பண்ண போகிறோம். ஒன்று, அந்த கேஸ் எவ்வளோ இருக்குன்னு இதில் கரெக்டாக கார்டு தான் இல்லையா சரிங்களா. ரெண்டாவது என்னன்னா, அந்த கேஸில் டியூப் இருக்குமா, அதை வந்து கட் ஆனாலோ கலண்டாலோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து வர கேஸை கட் பண்ணி விட்டுன்னு சொல்லிடுறாங்க சரிங்களா. அதுவும் ஒரு காது இல்லைன்னு செக் பண்ண போகிறேன். கேஸ் ஃபர்ஸ்ட் செக்அப் என்னன்னா, கேஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ண போகிறோம் சரிங்களா. லோலியாக கிடக்கு, அப்படியே லோலியாக கிடக்கு, ஒர்க் ஆகலையா இல்லாட்டி கேஸ் கம்மியாக இருக்கா. சரி ரைட் கேஸ், அடுத்து செக்அப் பண்ணிடுவோம். ஸோ இதை மாட்டிட்டு காய்ஸ் ஒர்க் ஆகலை. நமக்குள்ள கேஜெட் தான் ப்ராப்ளமா நம்ம ப்ராப்ளமான்னு தெரியல. சரி ஓகே, இப்போ வந்து டேரெக்டாக மாட்டி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒருவேளை கேஸ் செஞ்சுக்கலாமா. காசு இப்போ டேரெக்டாக மாட்டி கொடுத்துருங்க. டேரெக்டாக மாட்டியாச்சு, ஆன் பண்ணியாச்சு, ஏறிடுது. கேஸ்லாம் இருக்குது, பட் ஏன் அந்த டிவைஸ் ஒர்க் ஆகலன்னு தெரில. சரி ஓகே, ரிட்டர்ன் போட்டு வேறு டிவைஸ் வரும் சரிங்களா. அப்புறம் முடிஞ்சால் வீடியோ போடுறேன். என்ன பிரச்சனை, சரி ரிட்டர்ன் போடும். அடுத்து நல்ல ப்ராடக்ட் வருதுன்னு பார்ப்போம். இந்த ப்ராடக்ட்டை வாங்கி ஃபஸ்ட் யூஸ் பண்ணேன், ஒர்க் ஆகலை. ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி இன்னொரு ப்ராடக்ட் வாங்கினேன் சரிங்களா, அதுவும் ஒர்க் ஆகலை. அப்புறம் ஏமாத்திட்டாங்க. ஸோ ஒருவேளை எனக்கு தான் 2 பொருள் ஒர்க் ஆகாம வந்துட்டா, பட் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என்னன்னு தெரியல. ஸோ உங்கள் வீட்டில் இது இருந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்ன தப்பு பண்ணேன், இல்லாட்டி இந்த ப்ராடக்ட் தான் தப்பாங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். 1500 வாங்கினேன், வேஸ்ட்டாக போச்சு. ஃபுல்லாக ஏமாத்துறாங்க காய்ஸ்.